சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இந்த கோயில தான் வா போய் பார்க்கலாம். எங்க அதோ இருக்காங்க பாருங்க. அவங்களா? எனக்கு ஜோசியன் சொன்னாங்கல்ல, அவங்கதான். ராஜி, அவங்க தியானத்துல இருக்காங்க. அதுக்குள்ள நம்ம சாமியை கும்பிட்டு வந்துருவோம். இல்லங்க, அந்த அம்மா எங்கேயாவது போயிட போறாங்க. அவங்கள பார்த்து பேசிட்டு அப்புறமா வந்து கும்பிட்டுக்கலாம். அது ப்ளீஸ். சரி வா போலாம். நான் அன்னைக்கு சொன்னதெல்லாம் நம்பிக்கை இல்லாம பாத்தியே தாயி. அன்னைக்கு நான் சொன்ன மாதிரியே என்ன தேடி வந்துட்ட பாத்தியா? நான் அன்னைக்கே மறுபடியும் உங்களை பார்க்க வந்தேன். ஆனா உங்களை எங்கேயுமே காணோம். நாள் முழுக்க ஒரே இடத்துல இருக்க மாட்டேன் தாயி. கோயில் கோயிலா போயிட்டே இருப்பேன் தாயி. ஆமா, நான் சொன்ன மாதிரி வீட்டுல பெரிய பிரச்சனையா இருக்குமே. உங்க வீட்டுல இவ்வளவு பிரச்சனைக்கு காரணமே உங்க வீட்டுக்கு வந்த பொண்ணுதான். உங்க மருமக வீட்டுக்கு வந்த நேரம் சரியில்லைன்னு அந்த ஆத்தா சொல்றாளே. அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல்லுங்க, பண்ணிடலாம். பரிகாரம் இருக்கு. அந்த பரிகாரம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு மண்டலம், அதாவது 48 நாள் புருஷனையும் பொண்டாட்டியும் தனித்தனியா பிரிச்சு வைக்கணும். தனித்தனியா பிரிச்சு வைக்கணும்னா எங்க வீட்டுல இருந்து அவங்க வீட்டுக்கு அனுப்பணுமா? ஆமா, ஒரு மண்டலம் ஒருத்தரை ஒருத்தர் பார்க்க கூடாது, போன்லயும் பேசிக்கூடாது. எங்க வீட்டுக்கு வந்த மருமகளை புருஷன் கிட்ட இருந்து பிரிச்சு வைக்கிறது தப்பு இல்லையா? ராஜி, எங்களால அதெல்லாம் பண்ண முடியாதுமா. வீடு சந்தோஷமா இருக்கணும்னா, நிம்மதி கிடைக்கணும்னா கண்டிப்பா நீ இதெல்லாம் செஞ்சாகணும் தாயி. அந்த பொண்ணு வீட்டை விட்டு போய் உன் பையனை விட்டு பிரிஞ்சு போய் இருந்தாதான் உன் பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சரியாகும். 48 நாள் கழிச்சு அந்த பொண்ணை கோயிலுக்கு கூட்டு போய் கழுத்துல கட்டியிருக்க தாலிய கழட்டி உண்டியில போட்டு மறு தாலிய உன் பையனை வச்சு நல்ல நேரத்துல கட்ட வைங்க. என்ன இது? அப்பதான் எல்லாம் சரியாகும். நான் சொன்ன மாதிரி செய்யலனா பிரச்சனை இன்னும் பெருசாதான் போகும். ராஜேஸ்வரி, வா சாமி கும்பிட்டு யோசிப்போம். வரமா, போயிட்டு வரோம். ஐயா, ஐயா. வணக்கம். வாங்க 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 வாங்க. ஓம் அங்காள அம்மையே போற்றுவோம், அருளின் உருவே போற்றுவோம், அம்பிகை தாயே போற்றுவோம், அன்பின் வடிவே போற்றுவோம், அநாதரட்சரியே போற்றுவோம், அருட்பெரும் ஜோதியே போற்றுவோம், அன்னபூரணியே போற்றுவோம். அம்மா தாயே, இது என்ன சோதனை? ஏற்கனவே சௌந்தர்யா என் மேல வெறுப்பா இருக்கா. இப்ப போய் நான் பரிகாரம்னு சொன்னா கூட நம்ப மாட்டாளே. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலம்மா. நீதான் எனக்கு நல்ல வழியை காட்டணும். சக்தியே போற்றுவோம், இணையிலா தெய்வமே போற்றி போற்றி. தனம் தரும் கல்வி தரும் குருநாளும் தனப்பரியா மனம் தரும்
தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனந்தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணந்தரும் பூங்குழலால் அபிராமி கிடைக்கண்களே. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி. போலாமா? நீ எதுக்காக இப்ப எனக்கு சுடிதார் வாங்கிட்டு வந்த? நான் உன்கிட்ட வாங்கி கொடுன்னு கேட்டனா? கோச்சுக்காத தங்கம், நீ கேட்டுதான் நான் வாங்கி கொடுக்கணுமா? நீ எனக்கு எதுவும் வாங்கி கொடுக்க வேணாம். நீ முதல்ல இங்க இருந்து போ. கோல்டு ஹோல்டு. உங்க திருமுகத்தை ஒரு முகமா திருப்புங்கோ, கொஞ்சம் தரைய விளக்குங்கோ. பாக்குறதுக்கு சும்மா மலையூர் மம்பட்டியான் மாதிரி செம்மையா இருக்க. இல்ல 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 இல்ல, இப்படி சொன்னா கரெக்டா இருக்காது. பூம் 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 மாட்டுக்காரன் தெருவில் வந்தாண்டா. பாக்குறதுக்கு பூம் பூம் மாட்டுக்காரன் மாதிரி அப்படியே இருக்க. இங்க பாரு. பாக்குற. இந்த மாதிரி எல்லாம் என்ன கிண்டல் பண்ண, அப்புறம் அம்மா கிட்ட சொல்லிடுவேன். அம்மா அம்மா சொல்லு. யாரு யாரு வேணான்னு சொன்னா? அம்மா வந்து கேட்டா, அம்மா அம்மா நீங்க போத்திக்கிற பெட்ஷீட்டை துவைச்சு காய போட்டு அந்த பெட்ஷீட்டை தங்கமணி அவ மேல போத்திக்கிட்டு அதுக்கப்புறம் தான் உங்க ரூம்ல வந்து வச்சான்னு நான் போய் சொல்லட்டா? என்னன்னே தெரியல, காய போட்டு பெட்ஷீட் எடுத்துட்டு வரும்போது திடீர்னு குளிர் ஜுரம் வர மாதிரி இருந்துச்சு. ஐயோ, அதான் உடனே போத்திக்கிட்டேன். இப்ப என்ன, உடனே துவைச்சு காய போட்டு அம்மா ரூம்ல வச்சிட போறேன். ஸ்டாப். ஐயோ, கொதிக்குது கொதிக்குது, ஜுரம் 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 கொதிக்குது. ஒரு பொய்ய மறைக்கிறதுக்கு வரிசையா பாலா போய் சொல்லிட்டு இருக்கியா? வெளுத்துருவேன். நான் வாங்கி கொடுத்த ட்ரெஸ் வேணான்னு சொல்லிட்டு இப்ப போட்டுட்டு இருக்கியே, அது உனக்கு பிடிச்சு போட்டியோ பிடிக்காம போட்டியோ, ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீ ஆசைப்பட்ட ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கேல்ல, அதுவே எனக்கு போதும் கோல்டு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வீட்ல இருக்க எல்லாரையும் அம்மா அப்பா மாமா அத்தை அக்கான்னு உறவு முறை சொல்லி கூப்பிடலாம், உறவாடலாம். ஆனா அது உண்மையான உறவாகாதல்ல.